திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சரண் அவர்களை அவர் என்றோ ஒரு நாள் தர வேண்டிய ஒரு பாக்கிக்காக படப்பிடிப்பு நடக்கும் தளத்திற்கே சென்று சிவகாசி சஃபேர் லித்தோ உரிமையாளர்களில் ஒருவரான திரு ஞானசேகரன் அவர்களின் தூண்டுதலின் பேரில் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போலீசார் அரெஸ்ட் செய்திருக்கின்றனர். திருநெல்வேலியில் வைத்து இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த செயலை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கமும், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமும் வன்மையாக கண்டிக்கிறது. தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சரண் அவர்கள் திருநெல்வேலியில் 1020 படப்பிடிப்பில் இருக்கும்போது படப்பிடிப்பு தளத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிவகாசி சஃபேர் லித்தோ உரிமையாளர் ஒருவரான திரு ஞானசேகரன் அவர்களின் பொய்யான தகவலின் அடிப்படையில் புனையப்பட்ட வழக்கில் இந்த கைது சம்பவம் நடைபெற்றுள்ளது. 100 ஆண்டுகள் கடந்துவிட்ட இந்திய திரைப்பட வரலாற்றில் தயாரிப்பாளர் இயக்குனர் ஒருவர் படப்பிடிப்பு தளத்திலேயே கைது செய்யப்பட்ட வருத்தமான நிகழ்வு இதுவே முதன்முறையாகும். அதுவும் எங்கள் திரைப்பட துறையை சார்ந்த சஃபேர் லித்தோ பிரஸ் உரிமையாளர்களால் இந்த அவமான செயல் தொடங்கப்பட்டிருப்பது வருந்தத்தக்க, கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கொண்ட இயக்குனர் திரு சரண் பல வெற்றி படங்களை இயக்கி தயாரித்தவர். எல்லோருடன் நட்பாக பழகக்கூடிய நல்ல நண்பர். அவர் நம்பிக்கையின் பேரில் வழங்கிய காசோலையை தர வேண்டிய பாக்கி தொகையை விட பல மடங்கு கூடுதலாக உயர்த்தி நிரப்பி தன் தவறான வழிக்கு சட்டத்தையும் உடந்தையாக்கி கொண்டு சிவகாசி சஃபேர் லித்தோ திரு ஞானசேகரனின் இந்த அத்துமீறிய செயல் தமிழக திரைப்படத்துறையினர் நெஞ்சில் தீராத காயத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காசோலையில் உண்மையாக கொடுக்கப்பட வேண்டிய பாக்கி தொகையை விட திரு ஞானசேகரன் பல மடங்கு தொகையை உயர்த்தி நிரப்பிக் கொண்டது தமிழ் திரைப்படத்துறையின் அஸ்திவாரமான தொழில் நம்பகத்தன்மையை சீர்குலைப்பதாக உள்ளது. இந்த முறையற்ற செயலை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கமும், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் உண்மையாக கண்டிக்கிறது. இயக்குனர் திரு சரணை பல ஆண்டுகளாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று திரு ஞானசேகரன் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார். ஆனால் கடந்த வருடம் இயக்குனர் சரண் தான் தர வேண்டிய பாக்கி தொகை 17 லட்சத்தில் 10 லட்சத்தை திரு ஞானசேகரன் அவரிடம் கொடுத்துள்ளார். மேலும் ஏறக்குறை 1 மாத காலமாக திருநெல்வேலியில் பொது இடங்களிலும் வீடுகளிலும் 1020 படப்பிடிப்பை இயக்குனர் திரு சரண் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். திருநெல்வேலி நகரில் தங்கியுள்ளார். சிவகாசியின் அருகேயுள்ள திருநெல்வேலிக்கு வந்து இயக்குனர் திரு சரணை நேரில் சந்தித்திருக்கலாம், அல்லது எந்த நடவடிக்கையும் அவர் தங்கியிருக்கும் இடத்திலேயே எடுத்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து காத்திருந்து நடிகர், தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழிலாளர்கள் வந்த பின்னர் வேடிக்கை பார்க்க வந்த பல நூற்றுக்கணக்கான ரசிகர்கள், பொதுமக்கள் முன் இயக்குனர் திரு சரண் அவர்களை கைது செய்திருப்பது பணத்தை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட அவரை பல பேர் முன்னிலையில் கைது செய்து அவமானப்படுத்த வேண்டும், அவரது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அச்சுறுத்தும் தீய நோக்கத்துடனே இந்த செயல் நடைபெற்றுள்ளது. இந்த தீய நோக்கத்தை தமிழ் திரைப்பட துறையினர் அனைவரும் ஒன்றிணைந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இது குறித்து எங்கள் கவலையும் புகாரையும் தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் தலைவருக்கும் இன்று நேரில் சந்தித்து தெரிவிப்போம். இதுபோன்று தர வேண்டிய பாக்கி தொகையை விட பல மடங்கு தொகையை நிரப்பி வாரண்ட் வாங்கி கொண்டு மிரட்டுவது மற்ற சில தயாரிப்பாளர்களுக்கும் மேற்கடி சிவகாசி சஃபேர் லித்தோ பிரஸ் உரிமையாளர்களால் நேர்ந்துள்ளது. மற்ற சமயங்களில் நள்ளிரவில் படம் வெளியிட முன்பு தங்கள் பெயரிலோ அல்லது மற்றொரு பெயரிலோ வாரண்ட் எடுத்துக்கொண்டு மிரட்டுகிறார்கள் என பல தயாரிப்பாளர்கள் தங்கள் கவலையை தெரிவித்துள்ளார்கள். இந்த திரைப்படத்துறையிலேயே வளர்ந்து அந்த திரைப்படத்துறையை அழிக்க நினைக்கும் சிவகாசி சஃபேர் லித்தோ பிரஸுடன் தயாரிப்பாளர்கள் தொழில் உறவு கொள்ளும் முன் தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மேற்குட்பட்ட நிறுவனத்துடன் தயாரிப்பாளர்களுக்கோ விநியோகர்களுக்கோ திரையரங்கு உரிமையாளர்களுக்கோ வரவு செலவு இருந்தால் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.